ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பார்பிக்யூ. இந்த வீடியோவில் 4 kg சிக்கன் யூஸ் பண்ணி பார்பிக்யூ எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது சேர்த்துக்கலாம். இங்கே மொத்தமாக 1.5 கப் தயிர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் தயிர் யூஸ் பண்ணி இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு 12 க்ரீன் சில்லியை நம்ம நல்லா அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். மொத்தமாக க்ரீன் சில்லி வந்து பார்த்திங்கன்னா 30 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆரிகானோ 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பெப்பர் 2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 1.5 கப் தயிரிலேருந்து இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடணும். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத்தை, நல்லா ஈரமாக இருக்கிற காட்டன் கிளாத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதில் வந்து தயிரை வந்து நான் கட்டி நீங்கள் அதை தொங்க விட்டிங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துடும். இப்போ இதில் 1/2 கப் தயிரை யூஸ் பண்ணி இந்த க்ரீன் சில்லியை அரைச்சி பேஸ்ட்டாக இப்போ அதை சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து மிச்சம் இருக்கிற 1 கப் தயிரை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஹங் கர்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது நல்லா அதில் இருக்கிற மசாலா வந்து நல்லா சிக்கனில் கோட் ஆகும். தயிரில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா மாதிரி சொதன்னு ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 4 கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பீசஸ் ஒன்றுத்துலேயும் இந்த மாதிரி ஒரு டீப் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி டீப் கட்டு நம்ம போட்டு எடுத்துக்கிறதுனால நல்லா மசாலா வந்து உள்ளே இறங்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கணும். இது ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 4 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஸ்டர்ட் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், கசூரி மேத்தி 1.5 டேபிள் ஸ்பூன். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். எந்த ஒரு காரம் எதுவும் இருக்காது. நம்ம ஏற்கனவே க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வச்சுருந்த மஸ்டர்ட் ஆயிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கடுகு எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ வச்சுருந்த இந்த ட்ரை மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வச்சுருந்த கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி சிக்கனில் வந்து நல்லா ஒரு டீப் கட் கொடுத்ததுனால நல்லா மசாலாலாம் இதுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ இதை வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கு சார்கோல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ண உடனே வந்து ஆயில் எதுவும் அப்ளை பண்ண வேணாம். இந்த மாதிரி நல்லா மூடி விட்டுறணும். கொஞ்சம் நல்லா அது சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணால் போதும். சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படின்னா தான் சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ ஆயிலை ப்ரஷ் பண்ணி திருப்பி விட்டு நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சிக்கன் பார்பிக்யூ வந்து ரெடி ஆகிடும். இது ஈவனாக குக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ ஆயிலை ப்ரஷ் பண்ணிவிட்டு திருப்பி விடணும்.
அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு.